Taste the Daily. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். வீட்டின் அருகில் உள்ள தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியிடம் ஆனந்த செல்வம் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆனந்த செல்வம் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் குழந்தை திருமணம் நடைபெற்ற விவகாரத்தில் 12 பேர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. திருக்கோவிலூர் அடுத்த அருதங்குடியைச் சேர்ந்த திருவேங்கடம் என்பவர் அவரது மனைவியை 17 வயதாக இருந்தபோதே திருமணம் செய்துள்ளார். மேலும் திருவேங்கடத்தின் குடும்பத்தினர் அப்பெண்ணிடம் பணம் கேட்டு தினமும் கொடுமைப்படுத்தியுள்ளனர். இதனால் மனமுடைந்த அப்பெண் அளித்த புகாரின் பேரில் திருவேங்கடம் உட்பட அவரது குடும்பத்தினர் சுமார் 12 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் 5 சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட சம்பவத்தில் 12 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்துள்ளார். இதேபோல போடியைச் சேர்ந்த 18 வயதான 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை 20 வயதான இளைஞர் காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்துள்ளார். மேலும் பொம்மைய கவுண்டன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 17 வயது 11ஆம் வகுப்பு மாணவியை பூதிப்புறம் பகுதியைச் சேர்ந்த வீரக்குமார் என்பவர் கடந்த ஆண்டு காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த 3 சிறுமிகள் தற்போது கர்ப்பமாக உள்ள நிலையில் இது தவிர பெரியகுளம் மற்றும் ஆண்டிப்பட்டியில் 2 சிறுமிகளை திருமணம் செய்துள்ளனர். இதையடுத்து 5 சிறுமிகளை திருமணம் செய்த சம்பவத்தில் 12 பேர் மீது ஒரே நாளில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் குழந்தை திருமணத்தை முன்கூட்டியே தடுக்காமல் தற்போது வெற்றி விளம்பரத்திற்காக நடவடிக்கை எடுப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் பெற்றோருடன் நடந்து சென்ற கேரள சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட டாக்ஸி ஓட்டுநர் சிக்கினார். கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த தம்பதியினர் தங்களின் 17 வயது மகளுடன் கோவை ரயில் நிலையம் எதிரில் நடந்து சென்ற போது அங்கு போதையில் வந்த வேடப்பட்டி சந்தோஷ் என்ற டாக்ஸி டிரைவர் அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார். அவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திறனற்ற அப்பாவின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். Taste the Daily.